எங்கள் பாட்டி வீட்டுக்கு வீடு சுத்தம் பண்ண போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பால் கறக்கலான்னு மாட்டை தண்ணி காட்டி கொண்டு போய் கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுது. எங்கள் பொண்ணுக்கு வந்து இன்னும் மாடு எது நம்ம அம்மா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. போய் பவுன் பின்னாடி போய் பால் குடிக்கலாம் சுற்றிட்டு இருக்கோம். பவுன் சுத்தமாக விடலை. வாடிமா பவுன் எட்டி உதைக்கிறதுக்குள்ளே இங்கிட்ட ஓடிடலான்னு இழுத்துட்டு வந்துட்டேன். இழுத்துட்டு வந்து இங்கே விட்டா பாம்பு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க பால் குடிக்கிறதுக்கு. அதுவே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறம் சரி பால் குடிக்க விட்டு பிடிச்சி கட்டி அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன். ரவுடி வந்து கைங்கால் வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் நான் வந்து 3 நிமிஷத்துலேயே வந்து பால் கறந்துடுவேன். அங்கேயும் இங்கேயும் வந்து நவுட்டாதாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம கோழிப்படி நான் வந்து பொழுதோடையும் கறப்பேங்க பால். இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பால் கறக்கிறதுக்கு அப்படிங்கிறனால எங்கள் அம்மா வந்து பவுன் வந்து கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கண்மணி மட்டும் தண்ணீர் ரகங்க. அதுக்கு வந்து பால் கறக்கும் போது சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி தீனி இருந்தால் போதும். தான் கன்றுக்குட்டி தான் பால் குடிக்கணும், மற்ற எந்த கன்றுக்குட்டி குடிக்கக்கூடாதுங்கன்னு எல்லா மாடுமே வந்து நினைக்குங்க. ஆனால் எங்கள் கண்மணி மட்டும் ஒரு தனி ரகம். இந்த நாய் வந்து வாய் வச்சிட்டு இருக்குது போய் அப்பயும் வந்து நின்றுட்டு இருக்குதுங்க.